அதர்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் கதிர். இன்னைக்கு இந்த வீடியோவில் தளபதியோட ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்பவும் கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தளபதியோட கடைசி படம்னே சொல்லலாம், ஜனநாயகன் படம். இதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. தளபதி கச்சேரின்னு டைட்டிலில் இந்த பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அனிருத் ரவிச்சந்தர். விஜய் மற்றும் அனிருத்துக்கு இது 5வது முறை இணைகிறாங்க. அனிருத் கத்தியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மாஸ்டர், அதுக்கப்புறம் பீஸ்ட், அதுக்கப்புறம் லியோ, இப்போ ஜனநாயகன். இதில் எல்லா பாடுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு 2 பாட்டு ஹிட் இல்லைங்க, எல்லா பாட்டுமே ஆல்பமே ஃபுல் ஹிட்டு தான் சொல்லலாம். அதே மாதிரி இந்த இப்படா பாட்டு வரப்போகுதுன்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கண்டிப்பாக அனிருத் இதை நிறைவேற்றிருக்காரு தான் சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம பாட்டுக்குள்ளே போகிறோம், தளபதி கச்சேரி பாட்டுக்குள்ளே போகிறோம். அந்த பாட்டு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சும்மா மிக்ஸ்டு கலர்ஸாக இருக்கும். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்க மாதிரி இருக்கும், ஷாப்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே பேனர் இருக்கும். என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி வெல்டிங் ஒர்க்ஸ், முத்துப்பாண்டி அரிசி மண்டி, நாரடி ட்ரெஸ் கடை, அஸ்கலஸ்கா பேக்கரி, திருமலை மெக்கானிக் ஷாப், ஆலிஸ்வெல் அகாடமி, பத்ரி பாக்ஸிங் கிளப், சிவகாசி பட்டாசு, ஜேடி காலேஜ், நேசமணி பெயிண்ட்ஸ், கதிரேசன் கன்ஸ்ட்ரக்ஷன், பிகில் ஓன் த ஃபீல், வெற்றிமாறன் ஹாஸ்பிட்டல், தனலட்சுமி ஹோட்டல், ஒன்ஸ் மோர் மல்டிப்ளஸ், துல்லாத மனமும் துள்ளும். அந்த கச்சேரி பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தளபதி படத்தோட எல்லா கேரக்டர்ஸும் அது சார்ந்த ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தளபதி நடிச்சிருப்பார் இல்லைங்களா, அந்த ப்ரீவியஸ் படத்தில் இருக்க எல்லாவோட கேரக்டர்ஸும் அது சார்ந்தோட ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா விஷுவல் ட்ரீட் அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா மொத்தமாக, ஏன்னா இது கடைசி படம் இல்லையா, அதனால் எல்லா படத்தோட ரெஃபரன்ஸை எடுத்து கடைசியில் இதை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அனிருத் ரவிச்சந்தர் உள்ளே வருவார். அப்படியே மைக் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ராக் ஸ்டார்னு பேர் எழுதிருக்கு, நோட் பண்ணி பாருங்கள். சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் ஆ ஆ அதுக்கப்புறம் டூகதிரிசம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வீடியோஸில் இருக்கும். குறிப்பாக சொல்ல பார்த்தீங்கன்னா தளபதி பார்த்தீங்கன்னா குட்டீஸ், அதாவது சின்ன சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா. நிறையா பசங்க சுற்றி இருக்க மாதிரி, அவங்க சாபுத்திரி போடுற மாதிரி, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பாட்டு ஃபுல்லாகவே ஒரு பொலிட்டிக்கலான பாட்டு தான் சொல்லலாம். அதை நம்மளுக்கு ஒரு வைப் ட்ரீட்டாக கொடுத்துருக்காரு மிஸ்டர் அனிருத். அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ்லாம் நிறையா வருது. நம்ம தளபதியோட ப்ரீவியஸ் டீமோட போஸ்டர்ஸ்லாம் நிறையவே வருது. அதில் ஒரு சில போஸ்டர்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். கில்லி படத்தை போஸ்டர் வருது, மாஸ்டர் படம் வருது, சச்சின் படம் வருது, லியோ வருது, ஜில்லா வருது, பத்ரி வருது, லவ் டுடே வருது, துப்பாக்கி தெரி, கத்தி, மெர்சல், அழகிய தமிழ் மகன், நினைத்தேன் வந்தாய், கோட். இந்த படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாமே வருது. அது கூடவே அந்த படத்தோட டைட்டில் ஃபாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே தாங்க சேர்ந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பூவே உனக்காக, லவ் டுடே, மாண்புமிகு மாணவன், காதலுக்கு மரியாதை, திருமலை, போக்கிரி, இந்த மாதிரி மொத்த ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸோட எல்லாரோட ரெஃபரன்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் காட்டியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக எடிட்டர் பிரதீப் ராகவ பாராட்டியே ஆகணும். அவர் தான் ஒரு விஷுவலாக கொடுத்துருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா கூடவே சிங்கர்ஸ் அனிருத் ரவிச்சந்திரா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், நம்ம தளபதி விஜய் கண்டிப்பாக பாடியிருக்காரு இந்த படத்தில். நான் கண்டிப்பாக அவரோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அவரோட படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டாவது நம்ம விஜய் பாடியிருப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இந்த பாட்டு பாடியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாட்டில் தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் இதுலேயுமே இது ஒரு இதில் சொல்ல இந்த பாட்டு ஃபுல்லாகவே பொலிட்டிக்கலாக தான் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் நான் ரெடி தான் வரவா, அதில் போஸ்டர் ரெடி அண்ணன் ரெடின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. கோட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அது மாதிரி இந்த இதுலேயுமே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அறிவு பாடுவார், எங்கள் அண்ணன் போல யாரு காட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம தளபதி வாய்ஸ் வரும் பாருங்க, அப்படியே உள்ளேருந்து ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வை பாரு அப்படின்னு மாதிரி வரும். அப்போதைக்கு நம்ம தமிழ்நாடு மேப் அப்படியே காமிச்சிருப்பாங்க வீடியோவில். அதாவது அது என்ன சொல்ல வருதுன்னா நம்ம எல்லாருமே தமிழர்கள், நம்ம எல்லாருமே ஒன்றிணையணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பொலிட்டிக்கலாக ஜாதி பேதம் லேது ஐயான்னு சொல்லிட்டு கால் மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் அவங்களோட ஃபோட்டோஸை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பாட்டு முதல்ல ஆரம்பிக்கிறதுலேருந்தே முடிகிற வரையுமே நிறைய பொலிட்டிக்கலான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சாங்கில் ஒரு பக்கம் நம்ம தளபதி ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு பயங்கரமாக ஸ்டெப் போட்டாலும், இன்னொரு பக்கம் பூஜா ராஜ், இன்னொரு பக்கம் மமிதா பைஜு இருக்காங்க. அவங்களோட எனர்ஜியும் இந்த பாட்டில் இன்னுமே வைப் ஆட் ஆகி ரொம்ப நம்மளே எந்திரிச்சு ஆடலாம் போல் அப்படிலாமே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக எடிட்டர் பிரதீப் அவர் சூப்பராகவே எடிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கொரியோகிராஃபி சேகர்
அவர் வந்து அந்த அந்த விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டான்ஸ் ஆடுவாங்க. சுற்றி வந்து நமக்கு வந்து லிரிக்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஒரிஜினல் சாங்லாம் தான் தெரியும். அவ்வளோ பேரை வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். கண்டிப்பாக வந்து கொரியோகிராஃபி சேகர் அவரை பாராட்டி ஆகணும். லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு பண்ணியிருக்காரு. கூடவே வந்து அவர் வந்து அறிவு வந்து பாடியிருக்காரு. அனிருத் ரவிச்சந்திரன் அப்புறம் தளபதி விஜய் சேர்ந்து பேர் பாடியிருக்காங்க. 3 பேரோட வோக்கல்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. கரெக்ட்டா மேட்சா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சில சில விஷயங்கள் எல்லாம் டூகதரிசம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. நிறையாவே வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். கடைசியாக முடியும்போது தளபதிங்கிற அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பால் அப்படியே ரோல் ஆகிட்டே வரும். அதில் வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அனி வந்து கடைசியாக சொல்லுவார், அண்ணன் ஒன் லாஸ்ட் டான்ஸ்ன்னு சொல்லுவார். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம தளபதியோட டைட்டில் ஃபர்ஸ்ட் டைட்டில் டீசர் பார்க்க போகிறோமா, இல்லை வந்து ப்ரொமோ பார்க்க போகிறோமா, இல்லை வந்து ட்ரெய்லர் பார்க்க போகிறோமா, இல்லை வந்து நமக்கு ஆடியோ லான்ச் இனிமேல் பார்க்க போகிறோமானே தெரியல. ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட கடைசி ஆடியோ லான்ச்சாக இருக்க போது நம்ம நம்புகிறோம். இனிமேல் நம்ம வந்து தளபதியோட போஸ்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ரொமோவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், டீசர் ட்ரெய்லர் வந்து இனிமேல் வருமானா வந்து ரொம்பவே டவுட்ஃபுல் தான். ஏன்னா வந்து இதுதான் கடைசி படம்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நம்ம வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா இனிமேல் நடிப்பாரா மாட்டாராங்கிறது சத்தியமாக இனிமேல் நம்ம அது வந்து தெரியாது. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். படத்தோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் பர்த்டே அன்னைக்கு வந்து டைட்டில் டீசர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்து ஜனநாயகன்ங்கிற டைட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி வந்து லுக்குன்னு காமிச்சாங்க. சும்மா வந்து நம்ம தளபதி வந்து போலீஸ் காப்பில் வந்து அப்படியே மீசையெல்லாம் முறுக்கிட்டு கூலரோடு இருந்தாங்க. செம்ம ஸ்டைலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு மக்கள் எல்லாம் அவர் மேலே அப்படியே கை இப்படி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது கூடவே வந்து இன்னொரு படமும் போட்டியாக வரப்போகுது. அதுதான் நம்ம எஸ்கேவோட பராசக்தி படம். துப்பாக்கி குடுத்தவரே துப்பாக்கி வாங்குவாரான்னு தெரியல. நம்ம அத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நம்ம இன்னும் 2 மாசம் நெறைய அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது. என்னதான் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமா, எக்ஸைட்மெண்ட்டா இருந்தாலும், இன்னொரு பக்கமே வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாட்டுல என்ன விஷயம் புடிச்சிருக்கு? இல்ல என்னென்னலாம் பண்ணியிருக்கலாம்? இந்த மாரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். அதர்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.